இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கும் ஆளுமை டாக்டர் ஸ்ரீதரன். இவர் ஒரு வேதியியல் ஆராய்ச்சியாளர். வேதியியலில் எம்எஸ்சி மற்றும் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். பழனியில் உள்ள அருள்மிகு பழனியாண்டவர் அறிவியல் கலைக்கல்லூரியில் வேதியியல் உதவி பேராசிரியராக பணியை தொடங்கினார். 2 வருட ஆசிரியர் பணிக்கு பிறகு புனேவில் உள்ள யூகேவை சேர்ந்த பாலிமர் உற்பத்தி நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றினார். பின்னர் ஹைதராபாத்தில் மற்றொரு பாலிமர் உற்பத்தி நிறுவனத்தில் சேர்ந்து 6 ஆண்டுகள் பணியாற்றினார். அவர்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவில் வேதியியலாளராக தொடங்கி பின்னர் தொழில்நுட்ப சேவை மேலாளர் பதவிக்கு உயர்ந்து பின்னர் இந்த நிறுவனங்களில் சந்தைப்படுத்துதல் துறையில் குழு தயாரிப்பு மேலாளராக ஆனார். பிறகு மேற்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜீரியா நாட்டில் மற்றொரு பாலிமர் உற்பத்தி நிறுவனத்தில் பொது மேலாளராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் அதே நிறுவனத்தில் நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் பதவிக்கு உயர்ந்து 23 ஆண்டுகள் பணியாற்றினார். பின்னர் சியரா லியோன் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மற்றொரு சிமெண்ட் தொழிற்சாலையில் சேர்ந்தார். அங்கு 2 ஆண்டுகள் இயக்குனர் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார். நைஜீரியாவில் பணியாற்றும் பொழுது பல குழுக்களிலும் சங்கங்களிலும் சேர்ந்து பல வகையில் சேவை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவற்றுள் சில: ரசாயன மற்றும் உலோகம் அல்லாத தயாரிப்பாளர்களின் கூட்டமைப்பின் துணை தலைவராக இருந்து சேவையாற்றியுள்ளார். அவர்களின் நிதி கொள்கைகள், ஊழியர் சங்க பிரச்சினைகள் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் பற்றி அரசாங்கத்துடன் பேசி அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தந்துள்ளார். நைஜீரியாவில் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஆளும் கவுன்சில் உறுப்பினராகவும் நைஜீரியாவின் ரெசின் உற்பத்தியாளர் சங்கத்தின் துணை தலைவராகவும் நைஜீரிய முதலாளிகளின் ஆலோசனை சங்கத்தின் ஆளும் குழு உறுப்பினராகவும் இந்திய நிபுணத்துவ மன்றம் லாகோஸில் உறுப்பினராகவும் சேவை புரிந்துள்ளார். பல நாடுகளில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்றுள்ளார். பல நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பாலிமர்களை உற்பத்தி செய்ய தேவையான பல்வேறு வகையான ரசாயனங்களை கண்டறியவும் அவர்களின் உற்பத்தி முறைகளையும் தொழிற்சாலைகள் இயங்கும் முறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு தென்னாப்பிரிக்கா, கானா, ஐவரி கோஸ்ட், கென்யா, செனகல், லண்டன், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், துபாய், தென்கொரியா, சீனா, தைவான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ளார். நைஜீரியாவிலிருந்து சென்னை திரும்பிய பிறகும் நைஜீரியாவின் பல வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி, அவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய மூலப்பொருள்கள் மற்றும் தகுந்த ஆலோசனைகளையும் தொடர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் இட்டிகா இம்பெக்ஸ் நிறுவனத்தை சென்னையில் பதிவு செய்து அவர்களுக்கு சேவை புரிந்து வருகிறார். இவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் த்ரில்லர் திரைப்படங்களை பார்ப்பது, அறிவியலில் தேசிய புவியியல், விலங்குகள், கடல், மலை, வானிலை போன்ற செய்திகளை பார்ப்பது, மேலாண்மை சார்ந்த தலைப்புகள் கொண்ட தகவல்களை அறிந்து கொள்வது, விமான விபத்து விசாரணை மற்றும் அனைத்து தேசிய சர்வதேச செய்திகளை படித்தல் கேட்டல் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகம். புனே, ஹைதராபாத்தில் தங்கியிருந்த காலத்தில் மாணவர்களுக்கு வேதியியல் மற்றும் பிற அறிவியல் தொடர்பான தலைப்புகளை விளக்குவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். பழைய தமிழ் மற்றும் ஹிந்தி பாடல்களை கேட்பது இவரது வழக்கமான வாழ்வின் ஒரு பகுதியாகும். பள்ளி முதல் கல்லூரி வரை நடைபெற்ற அனைத்து பாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது இவருடைய வழக்கமாக இருந்து வந்துள்ளது. வீட்டிலும் இசையோடுதான் உலா வருகிறார். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் பல மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பிற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் படிப்பதற்கு உதவி புரிந்து வருகிறார். கல்வி உதவி செய்யும் சில அறக்கட்டளைகளுக்கு தன்னால் முடிந்த நன்கொடைகளை அளித்து வருகிறார். நமது MYM தளத்தில் பொது அறிவியல், குறிப்பாக பல்வேறு துறைகளில் வேதியியலை அடிப்படையாக கொண்ட பயன்பாடுகளுடன் தொடர்புடைய தலைப்புகளில் பல முறை உரையாற்றியிருக்கிறார். இத்தகைய மிகச்சிறந்த ஆளுமையுடன் பயணிப்பதில் MYM பெருமை கொள்கிறது.